இங்கே வலின்னா ஹார்ட் அட்டாக் ஞாபகம் வச்சுக்கோங்க. இடது பக்கத்தில் வலி இருந்தால் ஹார்ட் அட்டாக்காக இருக்கும். உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும், இல்லை உங்களுக்கு சர்க்கரை இருக்கும், நீங்கள் எந்த விதமான உடற்பயிற்சி செய்யாத சோம்பேறியாக இருப்பீங்க. இடப்பக்கம் வலி வந்ததுன்னா ஹார்ட் அட்டாக், நெஞ்சில் வலி வந்தால் ஹார்ட் அட்டாக், இடப்பக்கம் வலி வந்தால் இங்கே வலி வந்தால் ஹார்ட் அட்டாக். உங்களுக்கு இப்போ இருக்க நீங்கள் சொல்கிற வலி இல்லை, அது எக்ஸ்ட்ரீம். தோள்பட்டி ஆட்டி பார்க்கணும். அதுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் தான் கரெக்டாக கண்டுபிடிப்பார். ஃபிசியோதெரபிஸ்ட், டாக்டர் கிடையாது, ஃபிசியோதெரபிஸ்ட். அடுத்தது எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம். எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தோம்னா, எம்ஆர்ஐங்கிறது உள்ளே இருக்க எல்லா விதமான ஸ்ட்ரக்சர்ஸும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு 5000 ருபீஸ் கொடுத்தோம்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். எக்ஸ்ரே அண்ட் எம்ஆர்ஐ எடுத்தால் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ரத்த டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன்கிட்ட போனீங்கன்னா, போன் அறுவை சிகிச்சை பண்ணுறதுல அவர்கிட்ட போனீங்கன்னா ஆப்ரேஷன் வேண்டாம், கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவார். அவசியம் இல்லை இந்த இடத்துல இன்ஜெக்ஷன் போடுவார், இல்லைன்னா ஃபிசியோதெரப்பி பண்ணுவார். ரொம்ப ரேர் சிச்சுவேஷனில் ஏதாவது ஆர்த்ராஸ்கோபிக் சர்ஜரி பண்ணுவார். ஒரு நாள் வந்ததுன்னா அது ஹார்ட் அட்டாக்குக்காக வழியாக இருக்கலாம். ரொம்ப சிம்பிள் வியாதி. ரொம்ப நாளாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து காரணம் செக்அப் பண்ணாமல் நீங்கள் டயக்னோஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் டயக்னோஸ் பண்ணி நீங்கள் போய் கடையில் மருந்து வாங்கி சாப்பிடாதீங்க. ஓவர் த கவுண்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு ஆயில்மெண்ட் போட்டு நீங்களே தடவாதீங்க. சுடுதண்ணி பண்ணலாம், ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு சுடுதண்ணி ஒத்தனை வைக்கலாம், ஐஸ் பேக் வைக்கலாம், பட் ருட்டீனாக அதை பண்ணக்கூடாது. இது மாதிரி இன்னொரு டவுட் என்னன்னா, லங்ஸுக்கு பெட்ஸுக்கும் சம்மந்தம் இருக்கா? அதனால என்ன பாதிப்பு இருக்கா? இங்கே லங்ஸுங்கிறதுங்க நாம் உள்ளே போகிற காற்று போகிற இடம். காற்றுல ஆக்சிஜன் இருக்குது. உள்ள ஆக்சிஜன் நல்ல பலூன் பெருசாக இப்போது வந்துடுது. உள்ளே போகிற ஆக்சிஜன், உள்ளே போகிற காற்றுல இன்ஸ்பயர்டு ஏரில் ஆக்சிஜன் குவான்டிட்டி நிறைய இருக்குது. அது அங்கே லங்ஸ்குள்ளே போயிட்டு ரத்தத்துக்குள்ளே போயிட்டு உடம்பு எல்லா இடத்துக்கும் போகும். நல்ல காற்று தான் சுவாசிக்கணும். ஏன் எல்லாத்துக்கும் பீச்சுக்கு போகிறோம்? பீச்சில் ஃப்ரெஷ் ஏர் இருக்குது. ஒரு பார்க்குக்கு போகிறோம், நிறைய மரம் இருக்குது, நல்ல சந்தோஷம். ஒரு மலைக்கு போகிறோம், மலை மேலே நல்ல ஆக்சிஜன் இருக்கும், கொஞ்சம் குறைவாக இருக்கும், நல்லா இருக்கும். காற்று சுத்தமாக இருக்கிற இடத்துல போய் சுவாசம் பண்ணோம்னா நுரையீரல் ஆரோக்கியம் பெர்ஃபெக்ட். நுரையீரல் பெர்ஃபெக்டாக இல்லைன்னா குழந்தைகளுக்கு ஆஸ்துமா வருதில்ல, அப்படின்னு மூச்சு விட்றாங்கல்ல, அலர்ஜிக் காஃப் இருமுவாங்க, மூச்சு விடுறது. குழந்தைங்க 2 வயசு 5 வயசு 6 வயசு குழந்தைகளுக்கு ஆஸ்துமான்னு ஒன்று வருது. கொஞ்சம் பேருக்கு வீட்டில் பெயிண்ட் அடித்து ஆஸ்துமா வரும். கொஞ்சம் பேருக்கு வீட்டை கூட்டும் போது அந்த தூசு வருதில்ல, ஹவுஸ் டஸ்ட்டு. ரோட்டில் போகிறோம், மெட்ராஸில் போகும்போது ரோட்டில் டஸ்ட்டு, நிறைய பேர் மாஸ்க் போட்டு போகிறாங்க, பரவாயில்ல. இல்லைன்னா முன்னால் போகிற மோட்டர் பைக் காருடைய எக்ஸாஸ்ட்லேருந்து வர கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு போய் நுரையீரலுக்கு போனால் ஆஸ்துமா வரும். கெட்ட காற்றுனால, மாசுபட்ட காற்றுனால மூச்சு விடுறதுக்கு கஷ்டம் வரலாம். பெட்ஸ்ன்னு சொல்கிறீங்க, நம்ம வளர்ப்பு பிராணிகள். இப்போ நாய் இருக்குது, பூனை இருக்குது, புறாவும் வளர்க்குறாங்க. அது நமக்கு அந்த 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 பெட் மேலே ஒரு ஆசை இருக்குது. ஆசையை தடவி கொடுக்குறோம். அது சம்டைம்ஸ் நம்ம மேலே ஏறி அதை விளையாடுது. அந்த பெட்டுக்கு நீங்கள் வாஷ் பண்ணி எவ்ரி வீக் பாத் கொடுக்குறீங்களா, ஷாம்பு போட்டு பாத் கொடுத்தனா அந்த பெட்டினோட ரோமத்தில் எந்த விதமான மிஸ்டேக் இருக்காது.